இந்த நிகழ்வே ஒரு அரசியல்ல ஒரு புதிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து டிஆர் பாலு மீது அண்ணாமலை வைக்கிறாரு. அதோடைய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு டிஆர் பாலு கிட்ட நீதிபதி கேட்குறாங்க. அ எந்த அடிப்படையில இவர் மீது நீங்க அவதூறு வழக்கு தொடர்ந்தீங்க அப்படிங்கும்போது, நான் இதுபோல இவ்வளோ ஆண்டுகள் அரசியல் இருக்கிறேன், போறேன். நான் இவ்வளோ காலம் நான் மத்திய அமைச்சராக இருந்தேன். என் மீது வேண்டுமென்றே அண்ணாமலை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவதூறு பரப்பும் வகையிலும், களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் இது போன்ற கருத்துக்கள தெரிவிச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லி அவருடைய இத சொல்றாங்க. அதற்கு தான் அண்ணாமலை குறுக்கு விசாரணை மேற்கொள்றபோது, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னாக்கா, நீங்க 2014ஆம் ஆண்டு மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது, டிஆர் பாலு அவர்கள் 10 கப்பல்கள் சொந்தமாக விலைக்கு வாங்கினார் என மு.க. அழகிரி கொடுத்த பேட்டி உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டிருக்காரு. மு.க. அழகிரி சொன்ன விதம் வேற. அத நீங்க திரித்து சொல்றீங்க. அதுல அதுல அவரு பேசுற எந்த உள்நோக்கமும் இல்ல. நீங்க சொல்றது தான் உள்நோக்கம் இருக்கு. அப்படின்னு தன்னுடைய கருத்த வந்து சொல்லியிருக்காரு. யாரு? டிஆர் பாலு. இந்த நிலையில நான் அமைச்சராக இருந்தபொழுது 10 கப்பல்லாம் வாங்கல. 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு பொது வழியில உண்மைய சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே அழகிரி சொன்னது தான். அதாவது 10 கப்பல் வாங்கியிருப்பதா சொல்லப்பட்டது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நான் 10 கப்பல்லாம் வாங்கல. 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கப்பல் வாங்குவதற்கு நிதி எங்கேருந்து வந்தது? யாரிடமிருந்து பெறப்பட்டது என்பது குறித்தெல்லாம் தெரியுமா? அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு. அதற்கு சொல்றாரு, நான் பல நிறுவனங்களிலிருந்து நான் கடன் வாங்கி நான் செஞ்சிருக்கிறேன். அந்த நிறுவனங்கள் என் மகனத்து பேர் கூட இருக்கலாம் அப்படின்றாரு. அதாவது என்னன்னா, அவருடைய பையன் ராஜ்குமார் நடத்தக்கூடிய நிறுவனத்திடமிருந்து தான் இவரு வந்து பணம் வாங்கி இந்த கப்பல வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா எப்படின்னாக்கா, அது வெளியில வந்து நியாயப்படுத்தி பேசுறாரு. இது வந்து என் பையன்ட்ட தான் வாங்கி செஞ்சேன். ஆனா அது வந்து என் பையன்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு நிறுவனமா தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அதனைத் தொடர்ந்து 2004லிருந்து 2009 காலகட்டத்தில உங்க மீது உள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக உங்களுக்கு அமைச்சர் பதவி குடுக்கலன்னு சொல்லி மு.க. அழகிரி சொல்லியிருக்கிறாரே. அதோடு மட்டும் இல்லாம, இந்த கப்பல்கள் வாங்கி விட்டா உங்களுடைய சுயலாபமும் முன்னேறும். சேது சமுத்திர திட்ட கால்வாயும் நீங்க சரி செய்யலாம். அதாவது அமல்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது செஞ்சாருன்னு மு.க. அழகிரி பேட்டி குடுத்திருக்காரே அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்பொழுது, மு.க. அழகிரிக்கு சேது சமுத்திர திட்டத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவருடைய கருத்துல நீங்க பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் அரசியல்லே கிடையாது. இத கேட்கிற தகுதி அவருக்கு கிடையாது. மாண்புமிகு பிரதமர் மட்டும் தான் இருக்கிறது அப்படின்னு தனது காட்டமான பதிலை வந்து டிஆர் பாலு சொல்றார்.